ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துபாயில் வின்டர் சீசனுக்கு அவுட்டிங் எல்லாரும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், பரோட்டா, என் குப்பூஸ்க்கு கூட இந்த டிஷ்ஷு பயங்கர சுள்ளுன்னு சுருக்குன்னு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இது தாங்க நமக்கு டேஸ்டே அல்டிமேட்டாக கொடுக்க போகிறது. ஸோ நீங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கறலாம். எண்ணெயில் சூடு ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கறலாம். இது கூடவே ஜீரகமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். ஒரு பெரிய வெங்காயமும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். இது எல்லாத்தையுமே நல்ல கோல்டன் கலர்ல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரை நல்லா லோ ஃப்ளேம்ல வதக்கி விட்டுட்டு தக்காளியையும் சேர்த்துக்கறலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளிய நல்ல பெரிய சைஸ் பழமா எடுத்துக்கோங்க. 1/2 kg ப்ரான்ல தான் நம்ம செய்ய போறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரான் கிரேவி செய்ய போறதுனால தக்காளியில கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க கலரி விட்டுக்கோங்க. இது கூட கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பொதுவா நமக்கு கிரேவி செய்யணும்னாலே தேங்காய் கண்டிப்பா தேவைப்படுங்க. ஸோ தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதே பேன்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான 1/2 kg ப்ரானை சேர்த்துக்கறலாம். ப்ரானை லைட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இதோடைய பச்சை வாசனையோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த ப்ரான்குள்ள மசாலாவை நம்ம சேர்த்துக்கறலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாவே அரைச்சுக்கோங்க. அங்கங்க கட்டிகள் இல்லாம நீங்க சேர்த்துக்கிறது நல்லது. இப்ப மசாலாவை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூடுதலாவே தண்ணி சேர்த்தே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நேரம் ஆக ஆக நல்லா கட்டியா கிரேவி மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரங்களை நீங்க சேர்த்துக்கறலாம். ப்ரான் நல்லா வெந்திருக்கணும். மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். கிரேவி ஆகிறதுக்காக நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். உங்களுக்கு எண்ணெய் வெளியில பிரிஞ்சு வர்ற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க.
இப்போ பாருங்க, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு, கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ப்ரானும் வெந்துருச்சுங்க. ஸோ இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு கூட நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருக்குங்க. வாசனைக்கு ஃபைனல் டச்சாக மல்லி இலையை தூக்கி இறக்கிற வேண்டியதுதான். இது சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேலும் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.